இங்க ஒருத்தன் காட்டுக்குள்ள இருக்க மக்களுக்கு இங்கிலீஷ் டீச் பண்ண வருவான். அப்ப இவனே இங்கிலீஷ் தப்பா பேசினால அங்க இருக்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இவனை மரத்துல கட்டி வச்சிருவாங்க. இப்ப இவன் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. அது என்னன்னா 15 நாளுக்குள்ள அவங்க வைக்கிற எக்ஸாம்ல இவன் பாஸ் ஆகணும். இப்படியே இவனுமே படிக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம அங்க வாழணும்னா எல்லாருமே ஒரு வேலை செய்யணும். அதனால இவனையுமே பயங்கரமா வேலை வாங்குறாங்க. இப்படியே ஒவ்வொரு நாளுமே போய் கடைசியா 15 நாளுமே வருது. அப்ப அங்க இருக்க எல்லாருமே ஒவ்வொரு கொஸ்டினா கேக்குறாங்க. ஆனா இவன் பயப்படாம எல்லா கொஸ்டினுக்குமே கரெக்டா ஆன்சர் பண்ணிடுறான். சோ அதனால மறுபடியும் அவங்க இவனை டீச்சர் ஆக்கிடுறாங்க. அப்ப திடீர்னு ஒருத்தன் வேகமா ஓடி வந்து நாளைக்கு மழை வர போகுது அப்படின்னு கத்துவான். இது உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு இவன் கேட்பான். அதுக்கு அவனுமே ஒரு பொண்ணுதான் அப்படி சொன்னா அப்படின்னு சொல்லுவான். உடனே இவனுமே அந்த பொண்ணு கிட்ட போய் உனக்கு எப்படி மழை வரது எல்லாமே முன்கூட்டியே கரெக்டா தெரியும் அப்படின்னு கேட்பான். நான் ஆகாயத்தை பத்தி எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவா. ஆனா அவன் இதெல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில அவங்க எல்லாத்தையுமே வெளியில உட்கார வச்சு சொல்லி கொடுப்பான். இவனுமே மழை வராதுன்னு நினைப்பான். அங்க மழை வந்துடும் திடீர்னு. அப்ப அந்த பொண்ணுதான் இவனை மலையில இருந்து காப்பாத்தி ஒரு கொட்டை கடையில கூட்டிட்டு போவான். இப்படியே இவன் அங்க என்ன பண்ணாலும் அது சொதப்பிக்கிட்டே இருக்கு. அதனால அங்க இருக்க எல்லாத்தையுமே கரெக்ட் பண்றதுக்காக நான் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ஒருத்தருக்கா கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு சேவிங் மிஷின் கொடுப்பான். இதை எப்படியாவது கொடுத்து அவரை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த மிஷினை வச்சு அவரு பீட்ரூட் சீவிட்டு இருப்பாரு. அடுத்ததா இன்னொருத்தர் சட்டை போடாம இருக்கனால அவருக்கு ஒரு பனியனை கொடுப்பான். அந்த பனியனை அவர் கிழிச்சு போட்டுருவாரு. இன்னொருத்தருக்கு கூலிங் கிளாஸ் கொடுப்பான். அதை போட்டுட்டு இதை போட்டா என்ன எல்லாமே இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி கொடுத்துருவான். அதனால பசங்களை விட்டுட்டு ஒரு பொண்ணு கிட்ட போய் லிப்டிக் அடிச்சு காட்டுவான். அந்த பொண்ணுமே நீங்க லிப்டிக் போட்டாதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவா. சரி நீ இப்ப ஒரு குட்டி பையன்ட்ட போய் வீடியோ பிளேயர் கேம் கொடுப்பான். அவனுமே அதை வச்சு விளையாடுவான்னு பார்த்தா அதை கயிறு கட்டி தரையில இழுத்துட்டு போய் விளையாடுறான். ஆக்சுவலா இந்த மக்களுக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது கூட தெரியாது. ஏன் இன்னமுமே காந்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப இவனுமே இந்த மக்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு போனானா இல்லையாங்கிற வீடியோ வேணும்னா கமெண்ட்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட பார்ட் 2 போறேன்.